கொஞ்சம் கூட என் மேல வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் டயலாக் வீடியோ வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸை வச்சு எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கும் மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிரிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 3 ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 ஃபோட்டோஸ் இருந்தால் போதும். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு 3 ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. லே அவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் லே அவுட்டை கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா அதை ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அந்த 3 ஃபோட்டோஸுமே வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபோட்டோஸை மாற்றி செட் பண்ணணுன்னாலே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ் 3 ஃபோட்டோஸும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டயலாகு அண்டு லிரிக்ஸ் ஸோ 2 சேர்த்து ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள், இல்லைனா ப்ளே பண்ணி கூட பாருங்கள். கரெக்டாக எந்த இடத்துல சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். ஒரு 10.5 செகண்ட் கிட்ட வந்துக்கோங்க. வந்துட்டு கீழே ஸ்ப்ளிட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாங்கு தான் இருக்கும், அதை மட்டும் டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த லிரிக்ஸ் அந்த டயலாக் முடிகிற இடத்துக்கு வந்துடுங்க. கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதோடைய டியூரேஷன் கரெக்டாக ஒரு 22 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த கீழே டயலாக் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வால்யூம்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அந்த 22 செகண்ட் லிரிக்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன்ல, ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஏன்னா அதில் இருக்க ஆடியோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபோட்டோவோட டியூரேஷனையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு லைட்டாக நம்ம அனிமேஷன் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சும்மா ஒரு கப்புள்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு லவ் ஃபெயிலியருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ உங்களோட ஃபோட்டோவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இப்போ அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு ப்ளஸ் ஆப்ஷனுங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது கீ ஆப்ஷன் இருக்குங்க, அதில் ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அனிமேஷன் செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டார்டிங் ஃபோட்டோ இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது லைட்டாக தான் ஸ்லைட் ஆகும். நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்து இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஸ்லைட் ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி லைட்னஸ்னு இருக்கும், அதை வேணும்னா கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக கம்மி. கலர்ஃபுல்லாக இருக்கும் வேணும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக விட்டுருங்க. இல்லை வேணாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட செட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது கரெக்டாக வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டயலாக் வீடியோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நமக்கு லிரிக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கரெக்டாக ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆல்ரெடி டயலாக் இருக்குது. இப்போ அந்த கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடி அந்த டயலாக் வீடியோ வந்து இது 2வது வாட்டியாக இருக்கும், அதனால் டெலீட் ஆப்ஷனை கொடுத்து இப்போ ஆட் பண்ணதை மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் ஷோ ஆகும். கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அந்த லிரிக்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சனாச்சும் அந்த லிரிக்ஸ் நமக்கு ஷோ ஆகும். இப்போ மறுபடியும் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு இமேஜ் எமோஜி பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருமே, அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி
ஸோ அது சென்டரில் கரெக்டாக இருக்கணும். செட் பண்ணிட்டு அதோட டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்குள்ளே லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த எமோஜி இமேஜை வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ அந்த எகைன் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. வந்துட்டு கீழே பிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓல்டு மூவி எஃபெக்ட் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். வால்யூம் ஆப்ஷன் இருக்குது. அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மேக் பண்ணியிருப்போம். ஸோ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த லவ் ஃபெயிலியர் வீடியோவை சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரில அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.